பல்லோ பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இறை வார்த்தையை நன்றி அப்பா. இந்த 5 நிமிட செய்தியை பதிவு செய்ய எங்களுக்கு கிருபை செய்யும். இதில் பங்கு வர பிள்ளைகளை ஆசிரியர் இருக்க கால சாதகமாக்கணும், கரெக்டு தடையில்லாமல் கிடைக்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த செய்தி கேட்குற பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. உடைய வார்த்தையை கிரிய செய்யட்டப்பா. நான் அந்த வார்த்தைக்கு உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். நீங்கள் மகிமைப்படணும், என்னை மறைச்சி நீங்கள் வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் மேல் நினைவாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். இன்றைய இறை வார்த்தைக்கு போவோம். கடந்த வாரங்களை போல் நல்ல ஒரு தகப்பனாக அப்படின்னு இருந்தோம். இன்றைக்கும் தாயினு மேலான அன்புள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெய்வீக அன்பை குறித்து, அவர் எப்படிப்பட்ட ஒரு தாய் ஸ்தானத்தில் இருந்து நம்மளாம் நடத்தினார் அப்படிங்கிற குறித்து நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். ஏசாயா 49 14 15 16. சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல், கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, தன் பாலகனை மறப்பாளோ. அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், கைகளில் வரைஞ்சிருக்கேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது, மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. இன்னைக்கு ஒரு மனசலித்து போன சீயோன், கர்த்தர் என்னை மறந்துட்டாரு, என்னை கைவிட்டுட்டாரு. இந்த செய்தி மூலமாக எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் இப்படி சலித்து போயிருக்கீங்களா? கர்த்தர் மறக்கவும் இல்லை, உங்களை கைவிடவும் இல்லை. ஒரு தாயான அவஸ்தன் பிள்ளைய மறப்பாளா? ஒருவேளை அவன் கூட மறந்துடுவா. ஆனால் நான் உன்னை மறக்க மாட்டேங்கிறார். தாயின்னு மேலானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தாய் உயிரை கொடுத்து உன்னை பிள்ளையை பெற்றெடுத்து சொல்லுவான். உன்னை பெற்றெடுக்கும் போது இந்த கற்ப வேதனை எப்படிலாம் அடைஞ்சேன் தெரியுமா? என் உயிரே போய் வந்துட்டு சொல்லுவான். ஆனால் உயிரை கொடுக்க மாட்டான். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாயின் மேலானவர். உண்மையான சத்தியம் என்னன்னா, நமக்கா கல்வாரி சிலுவையில் நீங்களும் நானும் அழியாதபடி நல்வாழ்க்கை வாழ, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்டெடுக்க கல்வாரி சிலுவையில் நமக்காக நம்முடைய தண்டனை ஏற்றுக்கொண்டு நமது பாவத்துக்காக மரித்து நம்ம நீதிமானுக்கு முன்றான உயிரோடு இருந்து ஜீவிக்கிறாரே. அதனாலதான் இயேசுவின் அன்பு தாயின் மேலான அன்பு. அந்த அன்புள்ள கிறிஸ்து சொல்றாரு, உன் மதில்கள் எப்போது எனக்கு முன்னாடி இருக்கு. உன்னுடைய எல்லா பாதுகாப்பும், உன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா திட்டங்களும் என்கிட்ட இருக்கு. அதனால நான் எப்படி உன்னை மறப்பேன், எப்படி கைவிடுவேன்? இந்த செய்தி கேட்குற தேவப்பிள்ளை, இன்னைக்கு நீ ஆண்டவரை பற்றி சரியாக அறியாமல், சத்தியத்தை அறியாமல் மனசளித்து போய் நீ உள்ளத்தில் காயத்தோடு துயரத்தோடு ஒரு அனாதையை போல ஏன் புலம்பி தவிக்கிறீங்க? இந்த செய்தியை கேட்குற தேவ பிள்ளை, தாயை விட நேசிக்கிற ஒரு நல்ல தாய் நமக்கு உண்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த அன்புக்கு ஈடாக எண்ணத்தை செலுத்த முடியும். மனசலித்து போன உங்கள் வாழ்க்கையை இன்னைக்கு மனசில் ஒரு சமாதானத்தை, அதான் சொன்னேன், என்னுடைய சமாதானத்தை உனக்கு வச்சு போகிறேன்னு சொன்னார். உலகம் கொடுக்குற பிரகாரம் அல்ல. தாய் தப்ப என்ன கொடுத்துருவாங்க? உலகத்தில் எதெல்லாம் கொடுத்து நம்மளை சமாதானம் பண்ண போகிறாங்க. எவ்வளோ நேரம் அந்த சமாதானம் இருக்கும்? எதை கொடுத்தாங்களா இருக்க வரைக்கும் தான். நம்மளை விட்டு போயிட்டா அதுவும் கூடயே போயிடும். ஆனால் இயேசு சொல்கிறாரு, என் சமாதானம் யாரும் கொடுக்க முடியாது, யாரும் எடுக்க முடியாது. நீங்காத சமாதானம் தான் ஆண்டவர் தருகிற சமாதானம். அப்படிப்பட்ட சமாதானம் கொடுக்குற கர்த்தராகிய இயேசு தான் தாயின் மேலான அன்புள்ளவர். மறக்க மாட்டார், கைவிட மாட்டார். நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றி தம்முடைய அன்பை வெளிப்படுத்துவார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தாயின் மேலான அன்புள்ள இயேசப்பா, இந்த செய்தியின் மூலமாக மனசளித்து கர்த்தர் மறந்துட்டார், கைவிடப்பட்டார்னு சொல்கிறாங்களா? அவங்கள நீ கைவிடவில்லை, மறக்கவும் இல்லை. இன்றைக்கே அவங்களுக்கு வேண்டுவோர் நினைப்பு அதிகமான கிரியை செய்து உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.